இங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என் லைஃப்ல மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் வந்து ஆண்டவன் கொடுத்து சோதிக்கிறான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, யோசிக்கிறீங்க, மனசை உடைஞ்சு போறீங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்களோ அதை ரிலேட் பண்ணி தான் அந்த கஷ்டம்லாம் உங்க லைஃப்ல வருது. ஆண்டவனா கொடுத்து ஒண்ணும் விளையாடல. சம்டைம்ஸ் அவன் சும்மா பண்ணுவான் விளையாட்டுக்காக. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது, கஷ்டம் என்னமோ நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பிடிச்சு வைக்க உங்க கையும் வலிக்கும். உங்களுக்கு நீ கஷ்டமும் போய் தொலையாம கிடக்கும். நீங்க ஒரு வாட்டி ஃப்ரீயா விட்டுருங்க. லைஃப் கோ வித் த ஃப்ளோல போங்க. வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பாருங்க. இந்த ஒரு மூமெண்ட். ஸோ அப்படி பாருங்க, அப்படி பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கஷ்டம் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்க மண்டை யோசிக்கவும் தோணாது. மீறியும் கஷ்டம் வந்துச்சுன்னா அது பாட்டுன்னு வரப்போகுது, அது பாட்டுன்னு போக போகுது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க வந்து பிடிச்சி உங்க மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு உங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்றோம். லைஃப்ல வந்து கோ வித் த ஃப்ளோல சந்தோஷமா வாழுங்க. இந்த மூமெண்ட், இந்த நொடி சந்தோஷமா இருங்க. அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு யோசிக்காதீங்க. யோசிங்க ஃபியூச்சரை பத்தி. அதுக்கான பிளானிங்ஸ் வந்து சேவிங்ஸ் அது இல்லை ஒட்டுலோசுக்கெல்லாம் பண்ணுங்க. ஆனா அடுத்த ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ ஐயோ அப்படி இப்படின்ட்டு தேவையில்லை. சில்லா வாழுங்க, ரிலாக்ஸா இருங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டை சந்தோஷமா அனுபவிங்க. புரியும் நினைக்கிறேன். ஸோ கஷ்டம் எல்லாருமே வந்து நம்மளா பிடிச்சி வச்சிருக்கோம். ஆனா கஷ்டத்தை அப்படியே விட்டிங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுன்னு போயிடும், நம்ம கூட இருக்காது. ஸோ விட்டு பாருங்க, சந்தோஷமா இருந்து காமிங்க. லைஃபை வாழ்ந்து லைஃப் நல்லா வாழ்ந்து காட்டுங்க. அண்ட் மறக்காம நம்மள ஒரு ஃபாலோ பண்ணி காட்டிடுங்க. அண்ட் அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும், உங்களாலே பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.